இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையின் முதல் பகுதி. இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழும் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக தீமைக்கு பதில் தீமை செய்து வாழுகிற மிருக குணம் படைத்த மனிதர்கள். இரண்டாவதாக தங்களுக்கு நன்மை செய்த மனிதர்களுக்கு நன்மை செய்து வாழுகிற மனித குணம் படைத்த மனிதர்கள். மூன்றாவதாக தங்கள் பகைவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்கிற தெய்வீக குணம் படைத்த மனிதர்கள். எனவேதான் மனிதன் மிருகமாகலாம், அந்த மனிதன் மனிதனாகலாம், அந்த மனிதன் தெய்வமாகலாம் என்று ஒரு பாடலின் வரிகள் அழகாக சொல்லும். யாக்கோபின் புதல்வர்களான சிமியோன், லேவி இருவரும் தங்கள் தங்கை தீனாவை கரைப்படுத்திய செக்கேமையும் அவர் தந்தை ஆமோரையும் அந்த நகரில் உள்ள எல்லா ஆண்களையும் வாளால் வெட்டி வீழ்த்தினார்கள் என்று சொல்லி தொடக்க நூல் 34ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கு சிமியோனும் லேவியும் தீமைக்கு பதில் தீமை செய்து வாழுகிற, பழிக்கு பழி வாங்குகிற மிருகத்தனம் படைத்த மனிதர்களாக வெளிப்படுகிறார்கள். தன்னை உயிரிலும் மேலாக அன்பு செய்து தனக்கு நன்மை செய்த தன் நண்பன் யோனத்தானின் பொருட்டு யோனத்தானின் மகனுக்கு நன்மை செய்து வாழுகிற தாவீதை குறித்து சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கு தாவீது மனித நேயம் படைத்த, மனித குணம் படைத்த மனிதராக வெளிப்படுகிறார். மூன்றாவதாக தன்னை கொல்ல நினைத்து பிறகு எகிப்திற்கு செல்லும் வியாபாரிகளிடம் தன்னை அடிமைகளாக விற்ற தன் உடன்பிறப்புகளை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழுகிற யோசேப்பு. தன்னை குறித்து அவதூறாக பேசிய தன் நண்பர்களை மன்னித்து அவர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசி ஜெபித்த யோபு. தன்னை குறித்து பொல்லாதன பேசிய மிரியாமுக்காக கடவுளை நோக்கி ஜெபித்த மோசே. தன்னை கல்லால் எறிந்து கொன்ற மனிதர்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஸ்தேவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் மனம் மாறி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் நம் எதிரிகளையும் நம்முடைய பகைவர்களையும் மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழுகிற யோசேப்பாக, யோபுவாக, ஸ்தேவானாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழகான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பகைவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்கிற போது நாம் தெய்வீக குணம் படைத்த மனிதர்களாக மாறுகிறோம். நாம் தெய்வீக நிலையை அடைகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் மாறி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் நம் பகைவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து அவர்களை அன்பு செய்து ஒளியின் மக்களாக, உன்னத கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் மனமாறி உம்மை நோக்கி திரும்பி நாங்கள் எத்தகைய மனிதர்களாக வாழ்வது உமக்கு சித்தம், உமக்கு விருப்பமானது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்கள் பகைவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து அவர்களை அன்பு செய்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக.
அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற குடும்பங்களில் உள்ள வாலிப தங்கைகளையும் வாலிப தம்பிகளையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா வாலிப தம்பிகளும் வாலிப தங்கைகளும் உம்மை பற்றி அறியும் அறிவை நிறைவாக பெற்று உம்முடைய திருவுளத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி அவர்கள் இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ தேவரீர் அருள் புரிவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.